குருச்சரணம். இதை பார்க்குற எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீண்டூழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. டோமினோஸ். இது எல்லோரும் டோமினோஸ் எடுக்கலை. நான் ரொம்ப வருஷமாக இந்த டோமினோஸை யூஸ் பண்ணிக்கிட்டு எடுக்கிறோம். புரிஞ்சுதா? இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கார்டு கொடுப்பாங்க. இதில் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டாட் இருக்கும். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய இது 2200 வருஷங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த காலத்தில் வந்து என்னென்னா டேரட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டேரட்டை மாதிரி இது ஒன்று. டேரட் மாதிரி இது ஒரு கலை. புரிஞ்சுதா? அப்போ நீங்களாம் டேரட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டேரட்டில் இருக்குது, அதில் 78 கார்டு இருக்கும், அதில் எல்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு இதில் அப்படி 28 தான். இதில் வரதில் நீங்கள் என்ன வேணுமோ அதுவே சொல்லிடும் உங்களுக்கு என்ன வாழ்க்கை நடக்க போகுது, இன்றைக்கி இப்போ என்ன, இதை வச்சுட்டு என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி. அது நம்ம புள்ளிகளுக்கு ரொம்ப மரியாதைங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்த புள்ளி இப்படி வச்சிட்டிங்கன்னா அது 360 டிகிரியில் 360 டிகிரியில் அது வேலை செய்யுது. இது எந்த இப்போ இன்ஃபினிட்டாக இருக்கும். இப்போ இதே இந்த வாட்ச் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் இன்ஃபினிட். புரிஞ்சுதா? ஒரு புள்ளி இப்படி வச்சிட்டிங்கன்னா அது இன்ஃபினிட்னு அர்த்தம். 360 டிகிரியிலே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 360 டிகிரின்னு தான் நமக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு நாளாக பிரித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12, 3, 6, 9 நமக்கு பிரிச்சுருக்காங்கல்ல. 12, 3, 6, 9 வரும். ஏன் அப்படி வருது? 12 கூட்டுங்க 3 தான் வரும். அப்புறம் 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. அங்கே டெஸ்ட்லா ஒர்க் பண்ணும். அந்த டெஸ்ட்லா பிரகாரம் தான் எல்லாமே ஒர்க் பண்ணுது. இந்த உலகமே டெஸ்ட்லாவில் தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த டோமினோஸை கற்றுக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் எப்போ என்ன வேணுமோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வழியை இது காட்டும். அது மட்டும் இல்லை, ஒரு மனசு தைரியத்தையும் கொடுக்கும். தைரியத்தை கொடுக்கறதுக்கு இந்த 28 கார்டு இல்லை 28 கார்டு இருக்குது. இந்த 28 கார்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ண வேண்டாம், சஃபிள் பண்ணுறீங்க. சஃபிள் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்படி குலுக்கிட்டு ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அந்த கார்டுடைய பலன் என்ன அப்படின்னு இப்போ இங்கே இருக்குது. 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இந்த 5, 6 இருக்கிற படத்துக்கு போகணும். நீங்கள் இங்கேயே இருக்கும். 5, 6 எங்கே இருக்குது? இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. 5, 6 எங்கே இருக்குது? ஒரு நண்பன் அல்லது உங்கள் நலனை விரும்புவதன் மூலமாக நல்லது நடக்கும். பொறுமை அவசியம். அன்பான செயலால் முன்னேற்றம். உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக தானே இருக்கேன், அது முன்னேற்றம் வராமல் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு கார்டு எடுக்கணும். சும்மா அதை விளையாட்டாக பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தலாடி கடையில் வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் அதை நினச்சிக்கணும். ஏன்னா இது கடவுளுடைய ஆதிக்கத்தில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதனால் மற்றவங்களுக்கு பலன் சொல்லலாம். ஏன்னா என்ன பிரச்சனைங்க, பிரச்சனை இருங்க பார்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கார்டு எடுத்து அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. இப்போ ஒரு கார்டு வருது, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, சரி விடுங்கங்க, இது சரியில்லாமல் இருந்தால் விட்டுருங்க, இப்போ விட்டுருங்க, அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, அங்கே என்ன வருதோ அந்த ரிசல்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் ஒன்றும் கணிக்க போகிறதில்ல, அதில் எல்லாம் கணிச்சு இருக்குது. அதை அப்படியே படித்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு ஒன்லி தமிழ் வாசிக்க தெரியணும், இல்லை இங்கிலீஷ் வாசிக்க தெரியணும். இல்லை இதை எப்படி சுத்தப்படுத்தணும், இந்த கார்டை எப்படி சுத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் இந்த கார்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், இதை எப்படி வைக்கணும், இதெல்லாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதா, ஒரு கஷ்டமே இல்லை. இந்த டோமினோஸில் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட் இது. இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் சும்மா விளையாடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கேட்கலாம், அவ்வளோதான். சரி, நான் எனக்காக ஒரு தடவை கேட்டுக்கலாங்க. யாரோ 4 பேர் என்னை கேட்கலாம், அது பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் சும்மா இப்போ ஒரு 4 பேர் ஜோசியம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களுக்கு ஒன்று செய்ய போகிறப்ப அதில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, கர்மாவில் மாட்டிப்பீங்க. அதனால் அவங்க வந்து கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இல்லைங்க இது பார்க்குறாந்தா 100 ரூபா எங்கள் குரு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே நீங்கள் வாங்கிக்கலாம். 100 ரூபாயில் யாரும் ஏழை ஆக மாட்டாங்க. ஏன்னா உங்கள் டைமை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய இந்த டெக்கை வாங்கி பண்ணுறது யூஸ் பண்ணுறீங்க. அம்மா படத்துக்காக இதை சொல்ல வரல, அதனுடைய தாத்பரியம் அது. குரு சொல்லி கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் குரு எனக்கு இதை சொன்னார், நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ டோமினோஸை சும்மா பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் ஜோதிடத்தை சும்மா தான் சொல்லணும்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஜோதிடர்களுக்கு எல்லா வீட்டிலேருந்து சாப்பாடு போயிடும், எல்லா வீட்டிலேருந்து எல்லாமும் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஜோதிடருக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. மெஜாரிட்டி ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜோதிடம் சொல்லுவாங்க. இப்போ செக்டர் வைஸ் கிடையாது. இந்நாளுக்கு இந்த தொழில் அப்படிலாம் நமக்கு இப்போ கிடையாது. அதனால் இப்போ அதை பற்றி நம்ம பேசக்கூடாது.
அதனால் ஜோதிடத்துக்கு இப்போ இருக்க வழிமுறைகள் வேறு, கலியுகத்தில் வேறு கதை, அந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்க, இது ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வாங்கி நீங்கள் எல்லோரும் வச்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் பழகி பார்க்கணும். டோமினோஸு, அதுக்கப்புறம் காட்டா மீன்ஸி, இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட்டு, சூப்பர் கிஃப்ட்டு. இது நம்ம வாழ்க்கையில் கிடச்சிக்குது. அதை உட்காந்து அப்படியே படித்து அதுக்குள்ளே போனால் சில கார்டு அப்படியே வச்சு இப்படி பார்த்தீங்கனாலே அது நமக்கு என்ன மூலமோ உணர்த்தும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. ஓம்மா அப்படி விட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. இந்த யூனிவர்சல் சவுண்ட் ஓம், அந்த அதுக்கு தான் மரியாதை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 minutes ஆர் 1 minute ஆர் 3 minutes இங்கே பாருங்கள், ஒரு மூச்சு இப்படி எடுத்துக்கிட்டு அந்த உதடு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். நாக்கு பல்லு அதில் படக்கூடாது. உதடு தனியாக வந்துடணும். உதடு தனியாக இருக்கணும், பல்லு உள்ளே இருக்கும். புரிஞ்சுதா? உதடு வச்சுட்டு அப்படி சொல்லணும். அது எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ நிறுத்துங்க. நல்ல மூச்சு உள்ளே ஃபுல்லாக எடுங்க. இழுத்துட்டு அப்படி இழுத்திங்கன்னா நம்ம அப்படியே மூளையெல்லாம் அந்த ரீங்காரம் போகும், நம்ம உடம்பெல்லாம் போகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது இட்ஸ் எ மெடிடேஷன். எங்கள் காலத்தில் சொல்லுவோம் பார்க்கணும். அப்போல்லாம் நான் ரொம்ப நேரம் சொல்லுவேன். எடுத்தால் அது வாட்டு ஓடும். அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். யார் ஜாஸ்தி சொல்கிறான்னு இருப்போம். அந்த மாதிரி சொல்லி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அந்த என்ன, அந்த மக்காரம் சொல்கிறது, அதுக்கு மேலே அந்த புள்ளி வச்சா அந்த புள்ளி தான் நம்ம உயிர். புரிஞ்சாக்கணுங்களா? இந்த உயிர் என்னன்னா அந்த புள்ளிங்கிறத மறக்காதீங்க. ஒரு புள்ளி தான் நம்ம உயிர். ஒரு புள்ளி தானே ஒரு ஓவம் இல்லையா? ஸ்பெர்முக்கு வாலெல்லாம் உண்டு. ஆண்கிட்ட வர்ற விந்தைக்கு வால் டிக்கி 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 டிக்கின்னு இருக்கும். அது எத்தனை மில்லியன், எத்தனையோ கோடி வருது ஒரு தடவை செக்ஸ் இருந்தாங்கன்னா. ஆனால் இது ஒன்று தான் இருக்கும். ஒரு பொம்பளைகிட்ட ஒரே ஓவம் தான் இருக்கும். அது திருண்டு இருக்கும். அதனால தான் ஓமத்தை அந்த வரணுங்காத்தான் ஓவம் அப்படி பேர் வச்சாங்க. அப்போ இது உள்ளே போகிறப்ப எல்லாம் சண்டை போடும். நான் உள்ள நீ உள்ளன்னு. அது டக்குன்னு ஒன்று உள்ளே விட்டுக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, சக்தி எங்கேயா இருக்குது? பெண்ணிட்டு தான் இருக்குது. பெண் தான் சக்தி, பெண் தான் ரிக்வேதம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெண் ரிக்வேதம். அவள் அலைவரிசையில் கரெக்டாக வச்சுருந்தான்னா, ஆண் சாமவேதம் வானம், பெண் எர்த்து பூமி. ஆண் சாமவேதம். சாமவேதம் என்ன பண்ணும்? பாட்டெல்லாம் சாமவேதம், நிறைய பாட்டுகள் இல்லையா சாமவேதம். அதனால் ஒரு பெண் நல்ல அலைவரிசை இருக்கப்ப அதை சேர்த்து பாடுறவன் ஆண். அதனால தான் ஒரு பாட்டில் சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன்னு வரும். அதுதான் புரிஞ்சுதா? இதை நிறையா தடவை சொல்லிட்டு வரேன், ஏன்னா எல்லோரும் புரியணும்னு சொல்லிட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் அன்பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் பிரியாதீங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கல்ச்சரில், நம்ம இந்தியன் கல்ச்சர் இட்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். வேதங்களை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது சுகம் கண்ணுங்களா, சுகம். அதில் ஒரு சுகம் இருக்கும். ஐ யூஸ் டு கோ டு வாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 1 hour வாக்கிங் வச்சுருந்தேன்னா, ரொம்ப தடவை போக முடியறதில்ல, அஃப்கோர்ஸ் பிஸியாக இருக்கிறேன். அதை போட்டு கேட்டேன்னா உலகத்தை மறந்து நடக்கிறது என்னால் முடியும்னா அது வேதத்தை பற்றி பேசப்போ கேட்குறது தான். அவ்வளோ அருமையானது. இந்த புராணங்களும் வேதங்களும் நம்ம இதில் இருக்க மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. எல்லோரும் இந்த மண்ணில் டச் பண்ணி போய்ட்டு அங்கே போய் எல்லாத்தையும் பரப்புகிறாங்க. புரிஞ்சாக்கணுங்களா? அப்படிப்பட்ட இந்த நாட்டில் மற்ற நாட்டு கலப்படம் வேண்டாம் கண்ணுங்களா. நமக்கு நம்மளுடையதை காப்பாற்றுவோம். நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய நாட்டு இதோடைய என்னது அந்த காலத்தில் இருந்த முன்னோர்களுடைய இதெல்லாம் கேட்டு பார்ப்போம். என்ன இப்போ எத்தனையோ செல்ஃபோனு இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஏதாவது ஒன்றை காப்பாற்ற முடிஞ்சுதா நான் கேட்குறேன். இத்தனை செல்ஃபோன் இருந்துச்சு, இத்தனை எல்லாம் வந்துச்சு அட்வான்ஸாக. பட் வாட் ஹஸ் ஹேப்பன்? நம்ம கொரோனாவில் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? எத்தனை 1000 மக்கள் இறந்தாருங்க. ஏன் அது நிறுத்தலை? இத்தனை தான் இருந்துச்சு, நிறுத்த முடியலையே. அப்புறம் ஏதோ நம்மளால் தப்பிச்சு பொழைச்சி இருக்கிறோம். இப்போ இது மாதிரி என்னென்ன வருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சுனாமி வருது, டொமாயின்னு தூக்கிட்டு போயிடுது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் இல்லை, நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமா? அப்படி இருந்து பாருங்கள். அப்போ டோமினோஸை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும். இதுக்கு இது வேணும் அது வேணும்லாம் கிடையாது, கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஒன்றும் செலவு இல்லை, பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ். முடிச்சிட்டு குட் லக் கிடைங்களா? பாய்.